எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? எங்க தான் போவாங்கன்னே தெரியாதுங்க. லீவ் விட்டா போதும் ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் அவ்வளோ கூட்டமா இருக்கு. தீபாவளிக்கு இப்ப நீ ஊருக்கு போறீல, அப்படித்தானே அவன் ஊருக்கு போவான். இல்ல அத போகவே செய்வாங்க. எங்கடா போறீங்க? சரி வாங்க, தீபாவளிக்கு வேற லீவ் விட்டாங்க, ஊருக்கு போலாம். நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போலாம். ஊருக்கு போகலான்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிளம்பி உட்காந்துருக்கும் போது என் தம்பிகிட்ட நான் சொன்னாங்க, டோரா த எக்ஸ்ப்ளோர் மாதிரி நம்மளும் வந்து பேக் பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோன்னு சொன்னதுக்கு அவன் என்ன தருவாங்க சொன்னான், அந்த டோராவா அதுவே லூசு மாதிரி ஒலையிட்டு இருக்கோம், கண்ணு முன்னாடியே ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்கோம், நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டான். நானும் பயங்கரமாக சிரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நம்மள தானே நம்ம டோரான்னு சொன்னோம், இவன் யார லூசுன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். டேய் ஓவரா போறீங்கடா, என்னையவே பார்த்து லூசுன்னு சொல்லிட்டியா நீ அப்படின்னு சொல்லி நானே வெக்ஸாகி போய் உட்காந்துருக்கும் போது ஒரு நார்த் இந்தியா போகிற ட்ரெயின் வந்துச்சுங்க. அந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனே காலியா கிடக்கு. அவ்வளோ பேரும் வடக்கு நண்பர்கள் தான். நான் வர்றேன், அடுத்த வாரம் என் தம்பி வர்றான். தம்பியா? சித்தப்பா பையன். அதுக்கு அடுத்த வாரம் எங்க மாமா வர்றார். போற போக்க பார்த்தா தமிழ்நாட்டுல நம்ம கம்மி மக்கள் தொகையா ஆயிடுவோம் போல, அவங்க தான் மெஜாரிட்டியா ஆயிடுவாங்க. ட்ரெயின் 11:50 தான் வந்துச்சு. ஏறி படுத்தா அடுத்த ஸ்டேஷன் ஆத்தூர்ல தான் வந்து இறங்கணும். என்னை தாண்டா ஈஸியா எல்லாரும் ஏமாத்தி போடுறீங்க அப்படின்ற மாதிரி 4 மணிக்குங்க 2 கிலோமீட்டர் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும். அதில் எங்கே ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனால் காசு செலவாயிடுமே அப்படின்றதுக்காண்டி அங்கே ஒரு டீ கடை இருக்குது, அங்கே டீ வாங்கி தரேன், அங்கே டீ சூப்பராக இருக்குன்னு சொல்லி நடக்க வச்சே கூட்டிகிட்டு போகிறாரு மனுஷன். என் தம்பிக்கிட்ட அந்த கடையில் டீ சூப்பராக இருக்கும்டா, அதுக்காண்டி இந்த தியாகத்தை பண்ணி தான் ஆகணும். எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்களே, வெளியே வாங்குறவங்கள வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் என் தம்பியும் போயிட்டு டீ குடிச்சதுக்கு அப்புறமே என் தம்பி ஒன்று சொன்னான் பாருங்க, இந்த டீ ஏன் தெரியுமா இவ்வளோ நல்லா இருக்கு, நம்ம 4 மணிக்கு பல்லு விளக்காம குடிக்கிறதுனால தான் இது இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொன்னான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க. இதோட இவன் என்னை அசிங்கப்படுத்துறத நிப்பாட்டுவான்னு பார்த்தா பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் பண்ணா பாருங்க, அதை வாழ்க்கையில மறக்க மாட்டேன். யாரா அவன்? பசங்க கூட பொண்ணுங்க டிராவல் பண்றாங்கன்னா ஜன்னலோரமா இருக்கிற இடத்த வந்து யாருக்குங்க தருவாங்க? பொண்ணுங்களுக்கு தானே தருவாங்க. சாரி, எனக்கு தெரியாது. கடைசி ஊருக்கு போகிற வரைக்குமே இந்த இடத்த எனக்கு அவன் விட்டு கொடுக்கவே இல்லைங்க. கேட்டால் நீங்கள் தான் ஈக்குவாலிட்டி பேசுகிறீங்க, அப்போ பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குல்ல, எனக்கும் வந்து ஜன்னலோரமாக உட்கார ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே நானே கொஞ்ச நேரத்தில் ஆமாம் தானே அப்படின்னு யோசிச்சுட்டேன். இவன்ட்ட பேசி பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன் ரோஜா ரோஜா. பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் பார்த்தோங்க பூ மார்க்கெட் இருந்துச்சு. அங்கே ரோசா பூலாம் சூப்பராக இருந்துச்சுங்க, ஃப்ரெஷ்ஷாக. இந்த லோக்கல் பஸ்லலாம் ட்ராவல் பண்ணுறதே பயங்கர சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. அதுலேயும் வந்து 90s சாங்ஸ்லாம் போட்டுட்டு வைப் பண்ணிட்டே வருவாங்க பாருங்க. போடும் பாட்டாலே மயிலே மயிலே மாமன் கவி கோயிலே ராகம் பாடும். எங்க இருந்து தான் இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் கண்டுபிடிப்பாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரியே தோணும் எனக்கு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி ஊருக்கு வந்து சேர்ந்தா தீபாவளிக்கான ஒரு அறிகுறியே தெரியல. இன்னைக்கு தீபாவளி தானா இல்ல நம்ம தெரியாதனமா ஊருக்கு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தீபாவளி அதுமா தீபாவளி மாதிரியே இல்லடா, அந்த ஊரே என்னடா அப்படி அமைதியா இருக்கு. என்னடா அது தீபாவளிக்கு வெடி போடலையா? பட்டாசு வெடிக்கிற சத்தமே கேட்கல. இப்ப இருக்க ஜென்ரேஷன் பசங்களுக்குலாம் பட்டாசு வெடிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை போலங்க. அப்பெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் 4 மணிக்கே காலையில எழுப்பிட்டுருவாங்க. அந்த பட்டாசை விடிய விடிய வெடிச்சு காலையில யார் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிறைய பேப்பர் இருக்கு அப்படின்றதே ஒரு போட்டியா இருக்கும். ஆனா இப்ப இருக்க பசங்கள்ட்ட நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு, டே ஒரு 2 பட்டாசாச்சு வெடிங்கடா, இல்லைன்னா தீபாவளியை கோச்சுக்கிட்டு போயிருண்டா அப்படின்ற மாதிரி. எங்க ஊர் இருக்கு பாருங்க, நான் பிறந்த ஊரு, அங்க வந்து இன்னமுமே அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, அவ்வளோ பட்டாசு வெடிப்பாங்க. எங்க ஊருக்கு எப்படா போவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனதுக்கு அப்புறமா பைக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. நான் போற வழியிலலாம் காட்டணும்னு நினைச்சேங்க. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தால இந்த மாதிரி பொட்டல் கடை இருக்கும் போது நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போலாம் வந்து மழை பெய்யறதுனால நல்லா பசுமையாக இருந்துச்சு. ஆனால் வீடியோ எடுக்க தான் மறந்துட்டேன். வீட்டுக்கு போனோடனே என் தம்பி ஒய்ஃப் நல்லா டீ போட்டிருந்துச்சு, தீபாவளி பலகாரங்கள்லாம் கொடுத்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா
நல்லா பட்டாசெல்லாம் கொளுத்தி என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு தூங்கி ஏஞ்சி பார்த்தா காலையில இருந்து ஒரே மழையா பெஞ்சிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல, யார் வீட்டுக்குமே போக முடியலங்க. ஊருக்கு கிளம்பி வர்றது, ஐயோ சென்னைக்கு கிளம்பி வர்றது அவ்வளோ கொடுமையா இருந்துச்சுங்க. அவ்வளோ கூட்டம் பஸ் ஸ்டாண்டில். போகும்போது ட்ரெயின் டிக்கெட் கிடச்சிச்சு, நல்லா சொகுசாக தூங்கிட்டு போயாச்சு. வரும்போது அந்த மலையில் பஸ்ஸெல்லாம் ஒழுகவே ஆரம்பிச்சிருச்சு. எப்படா சென்னை போய் சேருவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. எப்படியோ ஒரு வழியாக சென்னை வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இங்கேயும் புயலாக தான் இருந்துச்சு. அப்போ 2-3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. தீபாவளி முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. இப்போ தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச்சுங்க. இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடிப்பீங்க நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.